வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் ஏபிசி வரிசையில் நம்ம பார்க்கும்போது வரிசையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பார்த்தோம். இன்னைக்கு அடுத்தது டி வரிசையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பார்ப்போம். இதனுடைய நற்பண்புகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இதுவரைக்கும் மக்களுக்கு செஞ்சது சமூக நீதிக்கான ஒரு உறுதி. டிஎம்கே தொடக்க முதல்ல ஆரம்பத்திலிருந்து சமூக நீதி, ஜாதி சமத்துவம், கல்வி வாய்ப்பு இல்லை, இந்த எல்லாத்தையும் வந்து முன்னிறுத்துது. கல்வி மற்றும் நலத்திட்டங்களில் வந்து மாணவர்களுக்கு உதவித்தொகை, இலவச பஸ் பயணம், உணவு திட்டங்கள், இது போன்ற நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்கு. அதுக்கடுத்தது மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. அதில் வந்து தமிழ் மொழி, தமிழ் அடையாளம் ஆகியவற்றை பாதுகாக்கும் நடவடிக்கையில் வந்து டிஎம்கே முக்கிய பங்கு இதுவரைக்கும் வகிச்சிருக்கு. அனுபவம் வாய்ந்த தலைமை அப்படின்னு சொல்லப்படுது. ஐயா கருணாநிதி அவர்கள் மற்றும் ஸ்டாலின் போன்றவங்க வந்து நிர்வாக அனுபவம் கொண்டவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதை அடுத்து அடிப்படை வசதிகள், வளர்ச்சி, சாலை போக்குவரத்து, நகர வளர்ச்சி, இதில் எல்லாம் முன்னேற்றம் பண்ணலாம். சரி, அடுத்தது இதில் அந்த கட்சியினுடைய ஒரு சில மக்கள் வெறுக்கக்கூடிய சமாச்சாரம் அல்லது சட்ட ரீதியாக தவறுன்னு சொல்லக்கூடியது இன்னும் ஊழல் குற்றச்சாட்டுகள். இது கட்சி மீது காலங்காலமாக ஊழல் சுற்ற ஒரு குற்றச்சாட்டு எப்பவுமே இருந்துட்டு இருக்குது. எடுத்துக்காட்டு வந்து 2G வழக்கு, இது போன்ற விவகாரங்கள். அதுக்கடுத்தது குடும்ப ஆட்சி விமர்சனம். ஒரே குடும்பத்தில் மன்னர் ஆட்சி ஆட்ட அவங்க ஒரு குடும்பத்துக்காக இந்த நாடே அதில் இருக்கிற எல்லா பொறுப்பாளர்கள் அந்த ஒரு குடும்பத்துக்காக வேலை செய்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கடுத்தது வாக்குறுதி நிறைவேற்றத்தில் நிறைய சிக்கல். சில தேர்தல் வாக்குறுதி முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை அப்படிங்கிறது எதிர்கட்சிகள் வந்து குற்றச்சாட்டு. அரசியல் எதிர்ப்பு முறைகளில் வந்து சில நேரங்களில் எதிர்கட்சிகளோட கடுமையான அரசியல் மோதல்களை உருவாக்கியிருக்கு. பொருளாதார சவால் வந்து நலத்திட்டங்களுக்கான செலவுகள் அதிகரிப்பதால் மாநிலத்தின் நிதி நிலைமை வந்து பாதிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு பொதுவாக அதனுடைய முடிவு. டிஎம்கேங்கிறது ஒரு பெரிய ஒரு அரசியல் சக்தி. பலமும் பலவீனம் அரசியல் பார்வைக்கு ஏற்ப மாறுபடும். ஆதரவாளர்கள் அதை சமூக நீதியின் காவலராக பார்க்கிறார்கள். விமர்சகர்கள் சில குறைபாடுகளை சுட்டி காட்டுறாங்க. இது வட இந்திய கட்சியான காங்கிரஸ், காங்கிரஸ், காங்கிரஸ் இப்படி இருந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது நம்ம திகா பெரியார் அவர்கள் வந்து தேர்தலில் நிற்கிறதில்லை அப்படிங்கும்போது இவங்க தேர்தலில் நிற்க வலியுறுத்தும் போது அவர் வள்ளிங்கிறதுனால திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி 1958 உருவானது. 68 ஆட்சிக்கு வந்து அண்ணா அதில் முதல்வராக முதலில் சேவை செய்தார்.